காங்கிரசின் கோட்டை என அறியப்படும் குமரியிலேயே தேர்தல் நேரத்தில் பல சிக்கல்களும் குழப்பங்களும் நிகழ்ந்து வருகிறது. விளவங்கோடு இடைத்தேர்தலுக்கான காங்கிரஸ் வேட்பாளர் யார் என பல யூகங்கள் எழுந்து வந்த நிலையில் தாரகை கத்பர்ட் போட்டியிடுவார் என அறிவிப்பு வெளியானது. பெரிய அளவுக்கு அறிமுகமில்லாத தாரகை கத்பர்ட் யார் என பலரும் தேட ஆரம்பிக்க, காமராஜர் ஆட்சியில் அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த முதல் பெண் அமைச்சர் லூர்தம்மாள் சைமனின் கொள்ளு பேத்தி என கூறப்பட்டது. அவ்வளவு ஏன், வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் கூட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் லூர்தம்மாளின் கொள்ளு பேத்தி என்றுதான் அறிமுகம் செய்து வைத்தார். விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியுடைய வேட்பாளராக டாக்டர் தாரகை கத்பர்ட் களம் காண்கிறார். பெருந்தலைவர் காமராஜரின் அமைச்சரவையில் அங்கம் வகித்த லூர்தம்மாள் சைமனின் பேத்தி இவர். இந்த நிலையில் கொள்ளு பேத்தி விவகாரத்திலேயே சிக்கல் எழுந்திருக்கிறது. தாரகை கத்பர்ட் லூர்தம்மாள் சைமனின் கொள்ளு பேத்தி இல்லை எனவும் பொய்யான பிரச்சாரத்தில் ஈடுபட்டு தனது குடும்பத்திற்கு அவமானத்தை தேடி தருவதாக லூர்தம்மாளின் பேரன் அலெக்சாண்டர் மானுவேல் சைமன் பேசியது போன்ற ஆடியோ சமூக வலைத்தளங்களில் வெளியாகியுள்ளது. தாரகை என் பாட்டியோட பேத்தி கிடையாது. அது முழுக்க முழுக்க போய். என் தாத்தாவுடைய தொகுதியில் 72 ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம இனத்திலிருந்து ஒருத்தர் நிற்கிறாங்கன்னா சந்தோஷம்தான். ஆனால் இந்த மாதிரி ஒரு பொய்யான தகவலை, இந்த பொய்யான சொந்தத்தை கொண்டாடி அரசியலில் முன்னுக்கு வருது நானும் என் குடும்பத்தினரும் மிகவும் கண்டிக்கிறோம். தாரகை கத்பர்ட்டின் குடும்பமே பாரம்பரிய காங்கிரஸ் என்ற நிலையில் அவர் லூர்தம்மாள் சைமனின் கொள்ளு பேத்தி இல்லை என வெளியான தகவல் விளவங்கோடு தொகுதியில் வாரிசு குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. லூர்தம்மாள் சைமன் பெயரை தாரகை பயன்படுத்த காரணம் என்ன? இரு குடும்பத்திற்கும் என்ன சம்பந்தம்? லூர்தம்மாளின் பேத்தியாக அடையாளப்படுத்திக் கொள்ளும் தாரகையின் குடும்ப பின்னணி என்ன என்பதெல்லாம் விளவங்கோடு வாக்காளர்களுக்கு $1 மில்லியன் கேள்வியாக மாறியுள்ளது. இது ஒருபுறம் இருக்க, விளவங்கோடு தொகுதி வேட்பாளர் தேர்விலும் குமரி காங்கிரசாருக்கு பெரும் அதிருப்திதான் என்கிறார்கள். குளச்சல், கிள்ளையூர் தொகுதிகளில் தான் மீனவ சமூகத்தினர் அதிகம் வசித்து வரும் நிலையில் அந்த சமூகத்தின் பிரதிநிதியாக தற்போது வேட்பாளராகியுள்ள தாரகைக்கும் விளவங்கோடு தொகுதிக்கும் துளியும் சம்பந்தமே இல்லை என காங்கிரசார் குமுற ஆரம்பித்துள்ளனர். கிள்ளையூர் எம்எல்ஏ ராஜேஷ்குமார் பரிந்துரையில் முதலில் பினுலால் என்பவர் சீட்டு கேட்ட நிலையில் மற்ற கட்சிகளில் இருந்து பெண் வேட்பாளர்களை நிறுத்தியதால் காங்கிரசும் பெண் வேட்பாளர் என முடிவெடுத்தது. ஆனால் குறிப்பாக தாரகை கத்பர்ட்டுக்கு சீட்டு கிடைக்க முக்கிய காரணமே காங்கிரஸ் மேலிடத்தில் இருக்கும் சில தலைவர்களுடன் அவருக்கு இருக்கும் நெருக்கம் தானாம். காங்கிரஸில் இருக்கும் 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு டிரான்ஸ்லேட்டராக அடிக்கடி டெல்லி சென்று வந்த தாரகை கத்பர்ட் அங்கிருக்கும் மூத்த தலைவர்களுடன் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டு சீட்டு வாங்கியதாக சொல்கிறார்கள். உள்ளூர் நிர்வாகிகள் பரிந்துரை இல்லாமல் டெல்லி தலைமையை கைக்குள் போட்டுக்கொண்டு தேர்தலில் சீட்டு வாங்கிக் கொள்வதாக அழாத குறையாக தலையில் அடித்துக் கொள்கின்றனர் லோக்கல் காங்கிரசார். இப்படி தலைமையிடம் நெருக்கம் காட்டி சீட்டு வாங்கும் பலரும் கடைசியில் கட்சி தாவும் கதைதான் நடக்கிறது என காங்கிரசாரே நொந்து கொள்கின்றனர். கட்சிக்காக எந்த வேலையும் செய்யாமல் தேர்தல் நேரத்தில் மட்டும் தலைமையை கையை பிடித்து காலை பிடித்து சீட்டு வாங்கிக் கொள்வது எந்த விதத்தில் நியாயம் என்ற கேள்வியையும் குமரி காங்கிரசார் முன்வைக்கின்றனர். இதனால் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் பிரச்சாரம் கூட சூடுபிடிக்காமல் சோடையாகி கிடக்கிறதா? என்னதான் விளவங்கோடு தொகுதி விறுவிறுப்பு இல்லாமல் கிடந்தாலும் குமரியில் விஜய் வசந்துக்கு ஆதரவாக முழு மூச்சில் காங்கிரசார் இறங்கி பிரச்சாரம் செய்து வருவதாகவும் தகவல் கிடைத்துள்ளது. தற்போதைக்கு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் பலமாக இருக்கும் இடங்களை விரல் விட்டு எண்ணி விடலாம். அப்படி இருக்கையில் மேலிடத்தின் முடிவால் குமரியிலும் இருக்க இருக்க காங்கிரசின் பலம் குறைந்து வருகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.